நடிக்க விடுங்கப்பா. மற்ற நாடகத்துல நடிகர் நடிக்கிறாங்க, எந்த கவலையுமே இல்லை. அவர் வாட்டுக்கு நடிச்சிட்டு காசை வாங்கிட்டு போ. என் நாடகத்துல தான் அக்கா போற ஊட்டிய பாரா படுத்துறேன். அன்னைக்கு ஒரு ஊர்ல நடிச்சுக்கிட்டே இருந்து திடீர்னு ஊர் அம்பலார் ஓடியாந்து படப்பு எடுத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேளு, யானை கதை சொல்லுன்னு ஒருத்தன் படப்பை தீ வச்சுட்டு போயிட்டேன். ஐயா அந்த யானை கதை அப்படி ஒண்ணும் உலகத்துல அறிவான கதை கிடையாதுயா, அது செக்ஸ் கதையா. ஐயா ஐயா நல்லா இருப்பியா, பேசாம இருங்க. அப்போ தம்பி தம்பி ஐயா ஐயா நீங்க படிக்கிறேன் ஜாமியெல்லாம், நீங்க படிச்சு பெரியால வரணும்யா. இதெல்லாம் நாடகம் பண்றது ஒரு பொழுதுபோக்கையா. அன்னைக்கு சொன்னாலும் அந்த மைண்ட்லயே வச்சுக்கிட்டு பரிச்சு அடிச்சு எழுதி தொலைச்சாதியா. இவங்க பரிச்சு அப்படி எழுதுவாங்க. இவங்க போறதே என்னையும் நினைச்சுட்டே போறாங்க. இவங்க அமைப்புகள் பெரிய யானை, ஒரு யானை ஒரு எலியை செய்தது. அப்பொழுது அந்த யானை தலை மீது இளநீ விழுந்தது. யானை பலமாக கத்தியது. எலி சொன்னது, மெதுவா செய்யவா வேமா செய்யவா? தெளிவா சொல்ல முடியாதுப்பா. பெரியவங்கெல்லாம் நான் எந்த ஊரும் கிடையாது, பிள்ளத்தி விழா குழந்தை எங்க ஊர். ஆனா மோசமான ஊர்ல எங்க ஊர் ஒண்ணு, சாராயம் காய்ச்சல் நம்பர் 1. எங்க மாடு அந்த காலத்துல கடமாடு நிறைய இருக்கும் போது இந்த மாடுகள் உரம் குடித்து வளர்ந்ததே ஊரப்பனையை தான் குடிக்கும். ஊரப்பனையை குடிச்சுட்டு இந்த மாடு உரம் கிருக்கொண்டுதே வரும். எங்க ஐயா கொஞ்சம் கோவணத்தை பத்தி கட்டினார். மாடு வந்த சோறுல அது பணம் கற்கட்டுன்னு கட்டி போச்சு. அதுல பிறந்திருந்தேன். அன்னைக்கெல்லாம் பெரிய ஆளுக பயலுக சத்தம் போடும் போது ஒரு ஆள் தான் எந்திரிப்பாரு. எங்க அப்பன் நெஞ்சு கடிக்குது, எவன்டாவன் திருச்சாத்தமா இருக்கும் கொண்டே விடுவேன். இப்ப அவங்களே பாக்குறாரு, இது எது காலம் மாறிக்கிருச்சு. இனிமேல் என்ன பண்ணணும், பெரிய ஆள் 4 எலோட்ட பைய சண்டை ஓட்ட பெரிய ஆளு இங்கிட்டு போற பைக்கு அங்கிட்டு திருப்பிடுங்க. ஏன்னா பெரிய ஆளத்தையும் பாயிறாங்க. ஏன் பாயிறாங்கன்னா பெரிய ஆளுங்க அப்போ கோச்சுக்கிறாரு. உங்களை சொல்லல, எங்க ஏரியா பக்கம் பெரிய ஆளுங்க வந்து சின்ன புத்தியோடு தர்றாங்க. எலோட்ட பைய தண்ணி அடிக்கும் போது போனேன், அப்பாவுக்கு ஒரு 3 வருஷம் ஊத்துறான். அவன் உங்க பெரியப்பா மொத்தம் ஊத்துறா கட்டாணி 3 வருஷம் ஊத்துறான். 3 வருஷம் குடிப்பாரு. 2 அரை விடுவாங்க. சட்டா சடம் என்ன குதிக்கிறா வந்த போறா. இவள் போய் அழுதுகிட்ட பெரிய மனுஷன் அவங்க அம்மாட்ட போய் சொல்ல, ஏன் பான்மதி என் சின்னவன் கண்ணு தண்ணி அடிக்கவா ஒழிப்பாங்க போடு ஒத்த அடிச்சு நீங்க போங்க மச்சான், போய் ஒத்தரம் கொடுங்க மச்சான், இந்த தண்ணி அடிக்க போயிருக்கு. என்ன காலத்தை தந்தது மாதிரி மாறிக்கொண்டா நம்மளும் நல்லா இருப்போம். என் அன்பு தம்பிகளுக்காக ஒரு விழிப்புணர்வு பாடல் பாடுறேன். தமிழ்நாட்டில் எத்தனை கடையை அடைச்சாலும் திருத்த முடியாது. ஒருவேளை நம்ம கும்பிட்ட ஜாமி வீண் போகாம அத்தனை டாஸ்மாக் கடையை அடைச்சிட்டாங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் வீட்டில சாராயம் காய்ச்சிருக்கான். இது எதுக்காக சொல்றேன்னா, என்னைக்காவது அடிச்சா அந்தாலும் மறந்துடுவேன். தினசரி 4 மணிக்கெல்லாம் திறக்கடிக்கிற ஆளுக்கு நரம்பு தளர்ச்சி உண்டா. 3 நிமிஷம் போடலைன்னா தக்க தக்க தவன ஆட்டவா முதலாளி நீனே காய்ச்சுவேன். ஏன்னா மதம் பழக்கம், ஏன்னா உன்னை குடி பழக்கம், வேணா மதம் பழக்கம், வேணா உன்னை குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு உடல் வேகம், நம்ம ஆசை மரணி உள்ள தெரிவி வாடும், நம்ம ஆசை மரணி உள்ள தெரிவி
கைதட்ட மட்டும் பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு யானை. அப்ப எப்படி நாடு வல்லரசு ஆகும்? ஒரு யானை அமைதியா இருக்கணும். யானை கதை கேட்டீங்க, யானை கதை சொல்ல போறேன். இதை என் பேரு கேட்டாலும் பரவாயில்ல, சொல்லி ஆகணும். அம்மா அதுக்கு தானே வண்டி கட்டி விட்டுருக்காரு. அம்மா 20 லட்சம் செலவு பண்ணி ஆங்காங்கல இருந்து வந்துட்டாரு. இரு தம்பி, அண்ணன் சொல்றேன், அமைதியா இருக்கணும். சார் போய் நல்ல மூடா இருக்கவன் தம்பி எம்கேஆர் தாப்பா, நானா பூச்சி வேறனா? இருப்பா இருப்பா, என் தம்பி பாசத்துக்கு அளவு இல்லையா தங்கம், நீ இருந்த செல்லக்குட்டி, அமைதியா இருப்பா. இல்லைன்னா ஒண்ணு செய்தியா, ஒரு காலத்து மண்ணை வாங்கிட்டு வந்து அண்ணன் அந்த மூலையில வச்சு எரிச்சு விட்டு போயிருக்கேன். உனக்கா அண்ணன் ஜாகிய செத்துறேன். ஆமா பேசாம ஒரு யானை. அந்த யானை கல்கத்தா, அடங்கத்தா கல்கத்தா யானை. கல்கத்தா யானை இங்கிருந்து வந்துருச்சு. ஏய் அமைதியாரு, யானை வந்துகிட்டு இருக்கு. வந்துட்டு அப்படியே மதுரை ஏர்போர்ட்ல இறங்கிருச்சு யானை. இறங்கி அங்கிருந்து அப்படியே லிஃப்ட் கேட்டு அப்படியே வந்துருச்சு. மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிருச்சு. அப்ப மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு எலி இந்த யானையை பார்த்துட்டு கப்ளிங்க பார்த்துச்சு. யானை கப்ளிங் பெருசு தான், அது ஒரு 1/2 டன் இருக்கும் கப்ளிங். யானை கருப்பு எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம். எந்தோட யானை சிவப்பா இருந்துச்சு. அப்ப அந்த எலி யானைகிட்ட போய் கேட்குது, யானை யானை அது ஒரு படம் பார்த்தேன், அதனால மூடாயிடுச்சு. உன்னை லேசா நான் ஒரு காங்கிரீட் போட்டுக்கிறேன். உடனே யானை சொல்லுது, ஹலோ பத்தே ஃபாரின்ல இருந்து வரேன், உடனே போட்டோம்னா செப்டிக் ஆகிடும். உடனே எலி சொல்லுது, பரவாயில்ல 1 ஷாட் போடுறேன், 70 ரூபா வாங்கிக்கிறேன். யானை சொல்லுது, ஃபுல் ஷாட் போடுறது 2 ரூபாய் ரவுண்டா இருக்கு. அப்படியா? மேலூர் பஸ் ஸ்டாண்ட் அந்த பாத்ரூம் வாங்க ஒரு அடி அடிச்சு விடுறேன். வேணா கட்டணம் எடுத்து போவேன். வயல ஊரம் பூரம் சூடு பிடிச்ச தடவை வருவாங்க. அப்புறம் ஒன்னே விலைக்கு விட்டு அவங்க தவிர்வாங்க. கப்ளிங் கெட்டு போயிடும். ஊர் அவுட்ருக்கு வாங்க, ஒரு தென்னந்தோப்பு இருக்கு, நல்லா சைடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்த போடுவோம். சரின்னு யானை இங்கே போய் நல்லா ஃப்ரே தலைவலி அமிர்தாங்கெல்லாம் பேசு. யானை எலி நீ கூட வர போறாரு, நம்மளை புழக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாமப்பில் இருக்கு. எலி போயிடுச்சு. போனா 1.5 மணி நேரமா தேடுது. எலிக்கு மாலைக்கண்ணு கப்ளிங் தெரியுது. ஒரு வழியா அந்த கப்ளிங் உள்ளே நுழைஞ்சு போயிடுச்சு. யானை பார்த்துச்சு, அனாதையை செத்து போயிடான்னு புசை போட்டு பட்டார கம்செட்டு மோட்டர்ல அடிச்சு எலி சுத்தி ஒரு வழியா கப்ளிங்க தொட்டு மட்டும் மெதுமெதுவா பண்ணிக்கிட்டு. அப்போ அந்த யானை தலையில ஒரு இளநீ வந்துருக்கு. யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வா, சந்தோஷமாப்பா. என்ன இந்த கதையை ஒவ்வொரு நாளும் நான் ஒரு மாடரேஷன் சொல்றதுக்குள்ள என்ன தம்பி, இந்த விவரத்தையும் போய் ஒரு அடி அடி என்ன கிடத்தணும். பொன்னரமா வழங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதை கூடிய பேரு போன நாடு எத்தனை நாடுகள் இருந்தாலும் உலக நாட்டுக்கே சடக்கு என்று ஞாபகத்து வரக்கூடிய ஒரு நாடாம் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வெள்ளல்லூர் நாட்டை சேர்ந்த உரங்காம்பட்டி கிராமம். ரைகாத்தான் தேவர் கனகத்தேவன் மக்களுக்கு பாத்தியப்பட்ட நாட்டாமுத்தி ஐயனார் குதிரையெடுப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை இந்த குதிரையெடுப்பை முன்னிட்டு அழைத்து வந்து இந்த மேடைக்குள்ளே அரிதானம் போட்டு எங்களை நடிக்க செய்த அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி. உரங்காம்பட்டி மண்ணுக்கு மேலும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற வெளியூர்ல இருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம். சின்ன வரமாட்டான், அவன் வரும்போது கொடுக்குறோம்ப்பா. சரி நான் கொடுத்துறேன்ப்பா. அவங்க பேர்
பேசாம இழுத்து விட்டு போயிடாதீங்க. இடியம் தம்பி தம்பி ப்ளீஸ் உன் குஞ்சை பிடிச்சி கூட லேசம் கூட போடுவேன் தம்பி. உங்களுக்காக அண்ணன் போடாத வேஷம் ஒரு வேஷம் தான். என் தம்பிகளுக்காக எல்லாம் செஞ்சுட்டேன். இந்த முண்டை மாத்தேன் வரல. ஆம்பளை முண்டமா வந்தானா ஊரா காலி ஆயிடும். அந்த டான்ஸ் மட்டும் ஒரு சட்டியோட வர சொல்லு. இது என்ன கூட்டம்? இந்த பல்பு இழுப்பு இதெல்லாம் இருக்கு. இந்த கட்டடத்துல உடச்சு கொண்டு போய் கேவலம் சும்மா ஓய் ஓய்ந்து நடிப்பு வேண்டாம். நடிப்பு மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் பாசத்துக்குரிய அன்பு சகோதரன் தூரங்குறிச்சியை சேர்ந்த டி.கே. இளங்கோவன் அவர்கள் வேடன் உரத்தனாக நடிக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய குயிலுக்கு நிகரான குரல் வளம் ஒரு வீர தமிழச்சி பன்னார் உடிமன் கண்டெடுத்த அபிராமி 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 அவர்கள் வெள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு தங்க மகன். இன்னைக்கு நாரதா வந்திருக்கவருக்கு நம்மளாம் கை தட்டணும். உண்மையிலே வயக்காட்டுல தண்ணி வாய்ச்சலை விட்டு விட்டு ஓடியாந்திருக்காரு. 2 மூட்டை வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுவும் உழைப்பு தான். பகலிலே கஷ்டப்பட்டு உழைத்து விட்டு இரவு நேரத்திலே கலையை நேசிக்கிறானே இவனை கைதட்ட. என் அன்பு நண்பன் உடம்பை பார்த்தால் 300 முறை சுமுட்ட முடைக்கு ஒத்தாலா கலை ஓடுவேன். சாம்ஸ் இந்த தவக்காலே அந்த லாங். ஆனா பின்னாடி எல்லாமே இருக்கு. பட் கும்பிட்ட சாமி கடைசியில 1 பாயிண்ட் விட்டுருச்சு. மண்டையில் மசூர் இல்லை. மண்டையில் மசூர் இல்லை என்று மற்ற நடிகர் எல்லாம் கேலி செய்கிறார் என்று புறப்பட்டான் சென்னை மாநகரத்தை நோக்கி. அங்கே போய் 14,200 ரூபாய்க்கு ஒரு டோப் மசூரை வாங்கி வந்தான். டோப் மசூரை வாங்கிட்டு வந்து மாட்டுத்தாவல இறங்கினவன் முண்டை மசூரை மறந்து உசுரை காப்பாற்ற வேண்டும் என்று குதித்து வந்து விட்டான். இப்பொழுது 16 வகையான மசூரை சேர்த்து ஒட்டு போட்டு செப்பிக்கால வச்சு ஒட்டி அதை மண்டையில் மாட்டிக்கொண்டு 1:30க்கு வெளியே வர காத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாவலாக நடிக்க காத்துறார். என்னடா கட்டமூ நாடகம் மாட்டிட்டீங்க. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது எத்தனை தடவை நம்ம கிராமங்களில் என்ன பதவிக்கு நின்றாலும் அத்தனை தடவையும் பணம் கொடுத்தாத்தான் ஓட்டு என்ற நிலைமை தமிழகத்திலே. ஆனால் என் அன்பு அண்ணன் நாடக நடிகர்களுக்கு இவரை நன்றாக தெரியும். ஆனால் திரைப்படத்துறைக்கு எங்க அண்ணனை தெரியாது. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு அங்கே இவர் செயற்குழு உறுப்பினருக்கு போட்டியிட்டார். அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு நாடக கலைஞன் யார் என்றார் எங்க அண்ணன் ரத்னப்பா அண்ணன். எங்களுக்கெல்லாம் பெருமை அண்ணா. ஒரு வாத்தியார் பெருந்தகை. அப்போ இருங்க பப்புல அப்புறம் வருவேன். வேம வரச்சு அவ வேதனை சமக்க வேணாமா? இருங்கடா அவங்க வந்து இங்க புள்ளி தகுந்த மாதிரி நான் ஒரு மிரட்டுனா முண்டை முடிச்சுட்டு தெரிவாங்க. இருங்கப்பா டான்ஸ் வரும். அது 30 செல்லல. அதை கரெக்டா வந்து 11:40க்கு 30 செல்லும் தண்ணி ஊற்றி போட்டு வரேன். ஏழை அப்ப என்ன இப்பதான் சொன்னீங்க அண்ணன் உசுறு மசுருன்னு கொஞ்ச நேரத்தில் அப்படியே கப்பலிக்கு பிறந்தீங்களா? இந்த சொல்றேன். அப்ப கப்பலிக்கு பத்தியா இந்த டான்ஸ் பையன் அள்ளி விட்டு நாடகமே என்ன அன்பு அண்ணன் புதுகையை சேர்ந்த எம்.கே. ரத்னப்பா அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல்